நாடி நரம்பு ரத்தம் ஊறி போன ஒரு விஜய் ஃபேனால தான் இப்படி ஒரு எடிட் பண்ண முடியும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் நிறைய படங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளும் வந்திருக்கு. ஆனால் அதில் ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2000 லெவல், அதாவது அவர் துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆகும்போது தான் நிறைய பிரச்சனைலாம் ஆரம்பிச்சது. அந்த பிரச்சனையிலேருந்து இப்போ வர ஜனநாயகன் படம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட படங்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் சேர்த்து வச்சு மாசான ஒரு எடிட் மெய்யழகன் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும்போது விஜய் ஃபேன்ஸுக்கு பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது ஆமாம் இல்லை இதெல்லாம் அப்போ நடந்துச்சுல்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தோணும். கன்ஃபார்மாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம விஜய் ஃபேன்ஸ் இதுக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. 2012 நினைக்கிறேன் இந்த உலகம் அழிஞ்சு போயிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பொங்கலுக்கு பையன் ஒரு வேன்ல ஏத்திக்கிட்டு மதுரைக்கு கிளம்பிட்டான். 3 வயசுல முதல் ஜல்லிக்கட்டு தான் அவனுக்கு. எனக்கு தான் 4 பக்கம் ஒரே சத்தம், கிட்ட ஒருத்தர் நெருங்க விடல. இத்தனை பயம் இல்ல, அப்படி மீறி பாஞ்சவன ஈஸியா உதறி விட்டான். ஜெயிச்சிட்டான் தான், பெருமை கொள்ளல, அப்படியே புல் அரிச்சு போச்சு. பாருங்க. ஆனா பாலமேடு போற வழியில இந்த பைய பண்ண அக்கா போர்ல நேரத்துக்கு போக முடியாம போச்சு. அதுக்கப்புறம் சிராபாய் அந்த வருஷம் தை மாசம் ஆரம்பிச்சு மாசி பங்குனி வரைக்கும் ஒரு ஜல்லிக்கட்டு உருள்தான். ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி அடிச்சான். அடுத்த நாள் அழகான ஒரு ஜல்லிக்கட்டு. அம்மாள் என்ட்ரிக்கு அங்க அனௌன்ஸ்மெண்ட்டை கலக்கி விட்டானுங்க. எப்படியாச்சும் உன்னை பிடிச்சி கட்டி பண்ணணும்னு கவனம் கட்டிட்டு இருந்தானுங்க. ஒருத்தனெல்லாம் அந்த பழக்கம் விட்டான், தெரிஞ்சுட்டானுங்க. சில்வர் அண்டா, பிளாஸ்டிக் சேரு, ஸ்டீல் கட்டிலு, வெள்ளிக்காசு, நோக்கியா போனு வாங்கினதால வைக்கவே இடம் இல்லாம போச்சு. கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். எவன் கண்ணு போட்டுச்சோ எவன் புள்ளி கண்ணு போட்டுச்சோ எந்த பக்கம் திருநாலும் ஜல்லிக்கட்டுக்கு தடன்ட்டானுங்க. கூட இடிஞ்சு போய் உட்காந்துருச்சு. ஒண்ணுமே புரியலத்தான். இதெல்லாம் ஏன் நடக்குது, யார் செய்யறதான்னு புரிஞ்சுக்கிறதுக்கே பல நாள் ஆயிடுச்சு. தை மாசம் நெருங்க தாங்க முடியல. ஊர்ல தெருவுக்கு தெரு என்னமோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி பொங்க வச்சு கொண்டாடிக்கிட்டு தான் இருந்தாங்க. என்னாலதான் முடியல. இவன் மூஞ்சில முடிக்க முடியாம கண்ணை மூடி படுத்துட்டேன். வெடிஞ்சா மாட்டு பொங்கல்.